ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 3.2ல் 13 பாயிண்ட் போட்டிருக்கேன் பாருங்க. 3.2ல் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 3ல் ஆல்ரெடி 1 2 3 4 நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி செஞ்சுருக்கேன். இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். சரிங்களாம்மா? ஸோ கொஸ்டின் நம்பர் 5ல் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, a fraction becomes 9/11. சரி, இப்போ 9/11னா மேலே உள்ள 9 என்னம்மா நியூமரேட்டர், கீழே உள்ள 11 என்னம்மா டினாமினேட்டர். இதான் இது தெரியும்ல? சரி, a fraction becomes 9/11 if 2 is added to both numerator and denominator. அதாவது நியூமரேட்டரோட வேல்யூவில் +2 ஆட் பண்ணுறோம், அதே மாதிரி டினாமினேட்டர் வேல்யூவில் +2 ஆட் பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் என்ன வருதுன்றாங்க 9/11. அதே மாதிரி if 3 is added to both the numerator and denominator it becomes 5/6. அதே இடத்துல அந்த டினாமினேட்டருக்கும் நியூமரேட்டர்லையும் +3 ஆட் பண்ணுறாங்கன்னா 3 ஆட் பண்ணுறாங்கன்னா அதோட ஆன்சர் வந்து 5/6 வருது. அப்படின்னா ஃபைண்ட் த ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன்னா என்ன? அந்த ரெண்டு நம்பர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பார்த்தீங்களா, அந்த நம்பருடைய ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்கம்மா. கொஸ்டின் புரிஞ்சுங்களா? ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க, ஒன்று நியூமரேட்டர், இன்னொன்று டினாமினேட்டர். இது ரெண்டுக்கும் நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம். சரிங்களா? லெட் த நியூமரேட்டருக்கு என்ன பேர் வைக்க போகிறோம்? எக்ஸ்ன்னு பேர் வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு எக்ஸ். ரைட்டுங்களா? கமா த டினாமினேட்டருக்கு என்ன பேர் வைக்க போகிறோம்? டினாமினேட்டருக்கு என்ன பேர் வைக்க போகிறோம்னா ஒய் அப்படின்னு பேர் வைக்க போகிறோமா. நியூமரேட்டருக்கு எக்ஸு, டினாமினேட்டருக்கு ஒய்ன்னு பேர் வைக்க போகிறோம். ரைட்டுங்களா? இப்போ இதனுடைய ஃப்ராக்ஷன் என்ன? ஹென்ஸ் இட்ஸ் ஃப்ராக்ஷன் இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது x/y இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டுங்களா? சரி, இப்போ கிவன்மா என்ன கணா கொடுத்துருக்காங்க? மொதல் நியூமரேட்டரில் 2 ஆட் பண்ணுங்க, டினாமினேட்டர்லையும் 2 ஆட் பண்ணுங்க. 2 ஆட் பண்ணுறப்ப எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 9/11. அதாவது எக்ஸுன்றது நியூமரேட்டர், ஒய்ன்றது டினாமினேட்டர், இதோட +2 ஆட் பண்ண போகிறோம். எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 9/11 வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 11 × x என்ன ஆயிரும்? 11xங்களா, ப்ளஸ் 2 × 11 22 ஈக்குவல் டு ஒய்யை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. 9y + 2 × 9 18. இது ஆர்டராக எழுதுங்க, ஈக்குவேஷன் மாதிரி எழுத தெரியுமா? எழுதுங்க பார்ப்போம். y இங்கே கொண்டு வந்துருங்க. 11x + -9y ஈக்குவல் டு இந்த 22 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 18 - 22. ரைட்டுங்களா? 18 - 22 அப்போ என்ன ஆயிரும்? 11x - 9y ஈக்குவல் டு 18 - 22 -4 ஆயிருங்களா? இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. கிளியர்? இது வரைக்கும் டவுட் இல்லையே? அடுத்து இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் ரெண்டு நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 3 ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 5/6. ரைட்டுங்களா? அதாவது x + 3 / y + 3. ரைட்டுங்களாம்மா? இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன வந்திருக்கு? 5/6 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 6ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. 6x + 18 ஈக்குவல் டு 5y + 15. இப்போ y டேர்ம் உள்ளே கொண்டு வந்துடுங்க. 6x - 5y ஈக்குவல் டு என்ன வரும்? 18 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 15 - 18. ரைட்டுங்களா? அப்போ 6x - 5y ஈக்குவல் டு 15 - 18 - 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1 2 ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோமா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் பிரகாரம் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சரிங்களா? ரெண்டு ஈக்குவேஷனை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் பாருங்க. பை யூசிங் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்? சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். பை யூசிங் சப்ஸ்டிடியூஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்னா முதல்ல என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு டேர்ம் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோமா? இதில் எந்த டேர்ம் வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா -9y இருக்கு. நான் செகண்ட் டேர்ம் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து பாருங்கம்மா. 6x ஈக்குவல் டு 5y அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 5y - 3ன்னு வருமா? ரைட்டுங்களா? அப்போ x is equal to
5y minus 3/6 போட்டுக்கலாங்களா? புரியுதுங்களா? சரிங்களா? விளங்குதா? x equal to 5y இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் புரிஞ்சுங்களாமா? இப்போ நெக்ஸ்ட் இந்த எக்ஸை இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களாமா? நீங்கள் அந்த செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனில் திருப்பி செகண்ட்லேயே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. செகண்ட்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் திருப்பி ஒன்றாயிரும். சரிங்களா? நீங்கள் அதில் போட்டுறக்கூடாது. சரிங்களா? இப்போது சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 3 இன் ஈக்குவேஷன் 1ல நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ரைட்டுங்களா? சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 1 என்ன இருந்துச்சு? 11x minus 9y equal to -4ன்னு இருந்துச்சுங்களா? இதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறீங்க? 11 into -3 plus 5y divided by 6 minus 9y equal to -4ன்னு வருங்களா? ரைட்டுங்களா? இப்போ உள்ள 11ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. -33 plus 55y 9 6 LCM எடுங்க. 9 6 54 minus 54y LCM 6 equal to -4. இந்த 6 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. இங்கே 55y 54y ரெண்டுமே சேர்த்தோம்னா என்ன ஆயிரும்? y ஆயிருமா? அப்போ y minus 33 equal to 6 4s are minus 24 ஆயிருங்களா? அப்போ y equal to minus 24 plus 33. 24 plus 33 எவ்வளவு? 9. அப்போ y-ஓட வேல்யூ 9. கிளியருங்களா? y-ஓட வேல்யூ என்ன? 9. இதை தூக்கி ஈக்குவேஷன் நம்பர் சப்ஸ்டிடியூட் y இன் ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? x கிடைச்சிருமா? x ஈக்குவேஷன் 3 என்ன? x is equal to -3 plus 5y divided by 6. இதில் yக்கு பதிலாக என்ன போடுங்க? 9 போடுங்க. -3 plus 5 into 9 divided by 6 equal to -3 plus 9 5s are 45 divided by 6 equal to 42/6ன்னு வருங்களா? 42/6னா எவ்வளவு? கேன்சல் பண்ணிங்கன்னா 7. அப்போ x is equal to 7ங்களா? therefore the fraction is என்ன வரும்? x by yங்களா? x எவ்வளவு? 7. y எவ்வளவு? 9. so this is the answer for question number 3ல subdivision 4. கிளியருங்களா கண்ணா? புரிஞ்சுங்களா? எதுவும் டவுட் இல்லைங்களே? சரி, நெக்ஸ்ட் நம்ம இதே இடத்துல கொஸ்டின் நம்பர் 4 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 4ல உங்களுக்கு சம் கொஸ்டின் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ புக்கு மட்டும் கையில் வச்சுக்கோங்க. நான் கொஸ்டினை மட்டும் டிக்டேட் பண்ணிடுறேன். கொஸ்டின் நம்ம டிக்டேட் பண்ணிவிட்டு ஆன்சரை வந்து உங்களுக்கு போர்டில் போட்டுருங்க. ரைட்டுங்களாம்மா? ஸோ கொஸ்டின் நம்பர் 3ல சப்டிவிஷன் நம்பர் 6 பார்க்க போகிறோம். சப்டிவிஷன் நம்பர் 6ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கவனமாக கேளுங்க. 5 years hence. 5 years hence-னா என்ன அர்த்தம்னா 5 yearsக்கு அப்புறம்னு அர்த்தம். சரிங்களா? ஆஃப்டர் 5 years. புரியுதுங்களா? 5 year hence-னா என்ன அர்த்தம்? 5 வருஷத்துக்கு அப்புறம். சரிங்களா? 5 years hence the age of Jacob will be 3 times that of his son. அதாவது ஜேக்கப்போட வயசு 3 மடங்கு அதிகமாக இருக்கும். யாரை விட? அவருடைய பையனை விட. 5 years ago, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி. முதல் சொன்னது 5 வருஷத்துக்கு பின்னாடி. சரிங்களா? அப்போ ஜேக்கப் ஏஜ் வாஸ் 7 times that of his son. 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜேக்கப்போட வயசு 5 times ஆஃப் அவனுடைய பையனோட வயசு. டைம்ஸ்னா மல்டிப்ளை பண்ணணும் 5 into. சரிங்களா? இப்போ பாருங்க, வாட் இஸ் தேர் ப்ரெசன்ட் ஏஜ்? வாட் இஸ் தேர் ப்ரெசன்ட் ஏஜ்? இதுதான் கேட்குறாங்கம்மா. சரி, இப்போ நல்லா கவனமாக பாருங்கள். முதல் எடுத்தோடனே இந்த மாதிரி ஏஜஸ் சம்மில் என்ன பண்ணணும்னா ப்ரெசன்ட் ஏஜை தான் நம்ம எடுத்துக்கணும். என்ன பண்ணணும்? கரண்ட் ஏஜ், இப்போ இருக்கிற ஏஜ் என்ன இருக்கும் அப்படின்றத முதல்ல எடுத்துக்கணும். இப்போ சொல்யூஷனில் என்ன பண்ண போகிறேன்னு கவனமாக பாருங்கள். லெட் ஜேக்கப்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ். ஜேக்கப்ன்றது அப்பா. சரிங்களா? அவருடைய ப்ரெசன்ட் ஏஜ் எவ்வளவு தெரியாதா? அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ப்ரெசன்ட் ஏஜ் என்ன எடுத்துக்கிறேன்? எக்ஸ். அதே மாதிரி இப்போ அவரோட பையனா லெட் ஜேக்கப்ஸ் சன்ஸ் ஏஜ் எவ்வளோ தெரியுமா? சன்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ், இப்போ இருக்கிற ஏஜ். சரிங்களா? எவ்வளோ தெரியுமா? தெரியாது. அதை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க?
5 year hence-னு கொடுத்துருக்காங்க. 5 year hence-னா என்ன சொன்னேன்? Jacob's age after, hence-னா என்ன அர்த்தம்? after 5 years. என்ன அர்த்தம்? after 5 years-னு அர்த்தம். அதாவது x இப்போ இருக்கிற ஏஜ் ப்ளஸ் 5 வயசு கூடிருமா? அப்போ ப்ளஸ் 5. அதே மாதிரி ஜேக்கப்ஸ் சன் ஏஜ் அப்படின்னா இருக்கும், ஜேக்கப்ஸ் சன் ஏஜ் ஆஃப்டர் 5 years. ஆஃப்டர் 5 years என்ன கண்ணா இருக்கும்? ஒய் ப்ளஸ் 5 இருக்குமா? 5 வயசு கூடி இருக்கும் ஆஃப்டர் 5 yearsனா. ரைட்டுங்களா? இது ஒன்று. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, த ஏஜ் ஆஃப் ஜேக்கப் வில் பி 3 times that of his சன்னு கொடுத்துருக்காங்க. எப்போ? 5 வருஷத்துக்கு அப்புறம். சரிங்களா? அப்போ அதோட கண்டிஷன் என்ன? therefore given கண்டிஷனில் நம்ம எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம்? அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறம் ஜேக்கப்போட வயசு 3 மடங்கு அதிகமாக இருக்கும். யாரோட வயசை விட? சன்னோட வயசை விட. புரியுதா? இது ஜேக்கப்போட வயசு 3 மடங்கு அதிகமாக இருக்கும். யாரோட விட? சன்னை விட அதிகமாக இருக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன வந்துடும்? x + 5 = 3y + 5 போட்டுக்கலாங்களா? 3y + 15 போட்டுக்கலாங்களா? ஒய்யை உள்ளே கொண்டு வந்துடுங்க. அப்போ x - 3y = 15 - 5 = 10. ரைட்டுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன வரும்? x - 3y = 10. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ரைட்டுங்களா? இப்போ செகண்ட் கண்டிஷன், அடுத்த கண்டிஷன், அதாவது செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? கண்டிஷன். ரைட்டுங்களா? இப்போ ஜேக்கப் 5 year ago அதானே கொடுத்துருக்காங்க. ஜேக்கப்ஸ் ஏஜ் 5 years ago. அப்போ என்ன போடுவீங்க? x - 5. அதே மாதிரி ஜேக்கப்ஸ் சன்ஸ் ஏஜ் 5 years ago எவ்வளோ வரும்? y - 5. இப்போ கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஜேக்கப்ஸ் ஏஜ் வாஸ் 7 times that of his son. எப்போ? 5 years ago. ஜேக்கப்ஸ் ஏஜ்னா என்ன? x - 5 is 7 times யாரோட வயசை விட? அவரோட சன்னோட வயசை விட. y - 5. புரிஞ்சுங்களா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன வந்துடும்? x - 5 = 7y - 35 வருமா? அப்போ x - 7y = -35 + 5 = -30. ரைட்டுங்களா? அப்போ இதோடைய சிம்பிள் என்ன வந்துடும்? x - 7y = -30. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 2 ஈக்குவேஷன் வந்துருச்சுங்களா? 2 ஈக்குவேஷன் கிளியர் ஆயிடுச்சுங்களா? இப்போ இதை வச்சு நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாங்களாமா? சரி, இதில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 செகண்ட் ஈக்குவேஷன் நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், எக்ஸ் - 7y. அப்போ எக்ஸ் = என்ன வந்துருமா? -30 + 7yன்னு வருமா? இந்த -7y அந்த பக்கம் போச்சுன்னா +7y. ரைட்டுங்களாமா? இப்போ எக்ஸோட இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 3 in 1. இந்த 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1ல் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறீங்க? 1ல் என்ன இருக்குது? x - 3y = 10 இருக்கா? இதில் எக்ஸுக்கு பதிலாக போடுங்க. -30 + 7y - 3y = 10 போடலாங்களா? அப்போ -30 + 4y = 10. அப்போ 4y = 10 + 30 = 40ங்களா? அப்போ y = 40/4 = 10. இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 10ன்னு வந்துருச்சுங்களா? எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாங்களா? எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்க. therefore x = -30 + 7 × 10. ரைட்டுங்களா? 17 சார் எவ்வளவு? 70ங்களா? ப்ளஸ் 70. 30 -30 + 70 = 40. அப்போ x = எவ்வளவு? 40. புரிஞ்சுங்களாமா? புரியுதா? கொஸ்டின் புரிஞ்சுங்களா? அப்போ என்ன எழுதலாம்? therefore ஜேக்கப்ஸ் present ஏஜ் எவ்வளவு? ஏஜ் = 40 years. அதே மாதிரி ஜேக்கப்ஸ் சன் present ஏஜ் எவ்வளோமா? y எவ்வளவு? 10 வயசு, 10 years அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6 கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு
புரிஞ்சதுன்னா பிடிச்சதுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.